ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். தைப்பூசம் அன்னைக்கு எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி சாமி கும்பிட்டோம் அப்படின்றது தான் இந்த வீடியோ. அன்றைக்கி ஏர்லி மார்னிங்கே எழுந்திரிச்சு தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு வாசலில் கூட்டி கோலம் போட்டுட்டு அப்புறமா தான் நாங்கள் சாமி கும்பிட ஆரம்பித்தோம். சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி சரி இன்றைக்கி தைப்பூசம்ன்றதுனால நம்ம வந்துட்டு அபிஷேகம் பண்ணால் ரொம்ப நல்லதுங்க. அதனால் பால் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், அப்புறம் திருநீர் அபிஷேகம் 3மே நாங்கள் பண்ணோம். பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பாடு செஞ்சோம். வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு செஞ்சேன். நான் வந்துட்டு விரதம் இருந்தேன். நைட்டு தான் சாப்பிட்டேன். காலையில் வீட்டில் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தாங்க. மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது. இப்போல்லாம் முருகன் மேலே அதிக அன்பும் பக்தியும் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி நான் அவ்வளோவா கும்பிட்டதில்லை. இப்போ லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக தான் முருகன் பக்தியாக மாறிட்டேன். வீட்டில் ஸ்வீட் செஞ்சேங்க சாமிக்கு பிரசாதம் படைக்கிறதுக்கு. அப்புறம் பக்கத்தில் இருக்கிற சின்ன பசங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு பிரசாதம் கொடுத்துருந்தோம். 21 நாள் விரதம் இருப்பாங்க, 3 நாள் 5 நாள் விரதம் இருப்பாங்க. என்னால் 3 நாள் தான் விரதம் இருந்தேன். 3ஆவது நாள் இந்த மாதிரி முருகனுக்கு நல்லா அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு பிரசாதம் படைச்சிட்டு வெத்தலை விளக்கையெல்லாம் ஏற்றினேன். வெத்தலை விளக்கு ஏற்றுறது முருகனுக்கு ரொம்பவே விசேஷம். நம்ம வீட்டில் கண்டிப்பாக நம்ம நினச்சது நடக்கும். இதுக்கு முன்னாடி நான் சஷ்டி விரதம் தாங்க இருந்திருக்கிறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தைப்பூச விரதம் இருக்கேன். அதாவது விரதம் இருந்து சாமி கும்பிட்டுருக்கேன். இதுக்கு முன்னாடியெல்லாம் தைப்பூசத்துக்கு விரதம் இருக்க மாட்டேன். ஆனால் ஏதாவது பிரசாதம் செஞ்சு எடுத்துகிட்டு போயிடுவேன்.